ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செமண்டிக் மார்க்கப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்னும் நீங்கள் வந்து HTMLோட பேசிக் டேக்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப் டெவலப்மெண்ட்டோட ஃபுல் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கப் அப்படின்னா என்னென்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மார்க்கப் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அதான் வந்து HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். அப்படின்னா ஒரு மார்க்கப்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேட் பண்ணுறது தான் மார்க்கப் அப்படின்னு பார்த்துருக்கோம் டெக்ஸ்ட்டை. ஸோ வந்து மார்க்கப் ரிலேட்ஸ் டு த மீனிங் ஆஃப் தி கண்டென்ட்டோட மீனிங்காக கொடுக்கறது வந்து செமண்டிக் மார்க்கப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இட் இஸ் த மார்க்கப் தட் ரிலேட்ஸ் டு த மீனிங் ஆஃப் த கண்டென்ட். இது ஒரு மார்க்கப் அப்படின்றாங்க. மார்க்கப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஸ்ட்ரக்சரிங் அண்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு பார்த்தோம். ஒரு வெப்பேஜை ஸ்ட்ரக்சராக வைக்கிறது, அப்புறம் ஃபார்மேட்டிங்னாலும் அதே தான், ஒரு ஃபார்மேட்டில் வைக்கிறது, அதான் வந்து மார்க்கப்பு. தட் ரிலேட்ஸ் டு த மீனிங் ஆஃப் தி கண்டென்ட்க்கு ஒரு மீனிங்காக ஒரு கொடுக்குற மாதிரி. நம்மளுக்கு பார்த்தோன்னே இது வந்து ஹெட்டிங் டேகு, இது வந்து மெயின் டேகு, மெயின் கண்டென்ட் இருக்கிற டேகு, இது வந்து ஃபூட்டர்னா லாஸ்ட்டு கண்டென்ட்டு முடிஞ்சு கான்டாக்டு, அந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கிற டேகு, அது மாதிரி நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லாக அந்த வெப்பேஜ் தெரியணும், அந்த கோடு பார்த்தா நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் செமண்டிக் மார்க்கப். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு நம்மளோட ஒரு கண்டென்ட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போது ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம், மெயினாக வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம், அந்த வந்து ஹெட்டிங்லாம் ஒரு இது மேலே ஹெட்டிங் நம்ம கொடுக்குறோம், நம்மளோட லோகோ கொடுக்குறோம், அப்புறம் வந்து அங்கே நம்ம என்ன டாபிக் கொடுக்குறோமோ, இப்போ புக் ஸ்டோர்னு கொடுக்குறோம் வச்சுக்கோங்க, அது வந்து ஹெட்டிங்கு, ஓகேங்களா, மெயின் ஹெட்டிங். அதுக்கப்புறம் புக் ஸ்டோர் பற்றி அபவுட் செக்ஷனில் கீழே கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து மெயின் கண்டென்ட், ஓகேங்களா. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ இது வந்து ஃபூட்டர் அந்த மாதிரி கொடுக்குறோம், ஓகேங்களா. ஃபூட்டர்னால் லாஸ்ட்டில் வர கண்டென்ட்டு, ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செமண்டிக் மார்க்கப் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ரியல் டைமாக ஏதாவது வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம விக்கிபீடியாவில் போய் பார்க்கலாம். விக்கிபீடியாவில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்குள்ளே போனோம் அப்படின்னா விக்கிபீடியா இந்த ஷோ ஆகும். இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு, இங்கே பாருங்கள், ஷோ ஆகுதா. ஸோ வந்து இதுதான் வந்து விக்கிபீடியாவோட இது கோடு. இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெட்டு, ஓகேங்களா, ஹெட் செக்ஷன். இது ஹெட் செக்ஷன் வந்து நம்மளுக்கு இது இங்கே ஷோ ஆகுது தான், இது இங்கே விக்கிபீடியான்னு ஷோ ஆகுதுல்ல, அதான் வந்து ஹெட் செக்ஷன், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஹெட்டு. இங்கே வந்து மெயின், நெக்ஸ்ட்டு வந்து மெயின்னு கொடுத்துருப்பாங்க, ஹெட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கொடுத்துருக்காங்களா, இது வந்து மெயின் செக்ஷன், ஓகேங்களா. இங்கே இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் மெயின் செக்ஷன், ஓகேங்களா, நம்மளோட மெயின் கண்டென்ட்லாம் இருக்கிற செக்ஷனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபூட்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஃபூட்டர் கடைசி செக்ஷனு, நம்ம வெப்சைட்டோட கடைசி செக்ஷன், கான்டென்ட் இன்ஃபர்மேஷனு, அப்புறம் நிறைய வெப்பேஜ், இதோட ரிலேட்டாக இருக்க வெப்பேஜ் லிங்க்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா ஃபூட்டர் செக்ஷன். ஸோ இது வந்து ஒரு ரீடபுளாக இருக்கா, நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு வெப்பேஜ் தருதா, கோட் பார்க்கும்போது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செமண்டிக் மார்க்கப் அப்படின்னு சொல்கிறது. செமண்டிக்னா என்னென்னா மீனிங்ஃபுல்லாக தரது தான் செமண்டிக். மார்க்கப்லாம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேட் பண்ணி கொடுக்குறது தான் மார்க்கப், ஓகேங்களா. செமண்டிக்காக மீனிங்ஃபுல்லாக டேக் கொடுத்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டாக கொடுக்குறது தான் இந்த செமண்டிக் மார்க்கப், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இந்த டேக்லாம் யூஸ் ஆகுது. இது வந்து மெயின் செக்ஷன், இது ஃபூட்டர் செக்ஷன் சொல்லியாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இந்த செமண்டிக் டேக் யூஸ் பண்ணுறதால இதுக்கு வந்து தனி
ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்படி இல்லை. நம்ம எப்படி டிவ் யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு கண்டெயின் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணுறோமா, ஆனால் அது ஸ்பெசிஃபிக்காக எது ஆக்ஷனும் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இது செமண்டிக்கும். பட் ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும், ரீடபுளாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதோட யூசஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு மீனிங்ஃபுல் லேஅவுட் ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு கொடுக்குது. ஓகேங்களா? ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லேஅவுட் கொடுக்குது நம்மளுக்கு. அப்புறம் ஸ்ட்ரக்சர்டான ஃபார்மேட் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த ஹெட்டரில் ஹெட்டிங்லாம் இருக்குது, மெயின் கண்டென்ட்டில் மெயினோட இன்ஃபர்மேஷன் அபவுட் செக்ஷன் அந்த மாதிரி, அப்புறம் என்னென்ன கண்டென்ட்லாம் யூஸ் ஆகுது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாடி இது. நெக்ஸ்ட்டு ஃபூட்டரில் என்னென்ன ஃபூட்டர் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், லிங்க்ஸு, எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஃபூட்டர் செக்ஷன். அந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லேஅவுட் தருது. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லி வெப்சைட் கொடுக்குது. எஸ்சிஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறோம் ஏதாவது அப்படின்னா, எஸ்சிஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இது அதிகமாக இருக்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் ஷோ ஆகும். ஓகேங்களா? அதில் நிறைய கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபார்மேட் ஸ்ட்ரக்சராக கொடுத்துருப்பாங்க. செமண்டிக் டேக்ஸ்லாம் கொடுத்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்தா தான் நம்மளோட ப்ரௌசர் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளுக்கு இந்தந்த வெப்சைட்லாம் முன்னாடி வரணும் அப்படின்னு ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். எஸ்சிஓக்கும் யூஸ் பண்ணுறோம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ரீடபுள் ப்ளஸ் ஸ்க்ரீன் ரீடர்ஸ் இம்ப்ரூவ் யூஎக்ஸ். ஓகேங்களா? ரீடபுளாக இருக்கும், நம்மளோட கோடு ரீடபுளாக இருக்கும். ஸ்க்ரீன் ரீடர்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போது நம்மளுக்கு அந்த ப்ரௌசர் ரீட் பண்ணி தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும் இந்தந்த கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு பேஜில் நம்ம டைப் பண்ணி நம்ம சர்ச் பண்ணும்போது இந்தந்த கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணும். அதில் நம்மளுக்கு ரீடபுளாக ஸ்க்ரீன் ரீடர்ஸ்க்கு அந்த மெஷின்ஸ்லாம் இருக்கும், ஸ்க்ரீன் ரீடர்ஸ் அந்த சாஃப்ட்வேர்லாம் இருக்கும், அதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் இது கொடுக்குறதால. எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், யூசர்ஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் செமண்டிக் மார்க்கப்போட யூசஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம செமண்டிக்கோட டேக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங் அண்ட் பை.